கேட்டீங்களே தம்பி, இந்த கேள்விக்கு தான் தம்பி நான் காத்து நின்றேன். புரோட்டோகால்னா என்ன தம்பி? ஒரு வழிமுறை இல்லையா? இப்போ தம்பி கேமரா பிடிச்சின்னுக்கிறாரு, நீங்கள் மைக் பிடிச்சின்னுக்கிறீங்க, நான் பேசினுக்கிறேன், இது ஒரு புரோட்டோகால் இல்லையா? இந்த அம்மா என்ன புரோட்டோகால் பண்ணிச்சு சொல்லு? ஒரு மந்திரிக்கு போய் கொடை பிடிச்சி நின்னுது, அது எந்த புரோட்டோகாலில் வருது? அப்புறமா அந்த கான்வாய் காரில் ஏறிக்கின்னு கம்பி பிடிச்சின்னு தொங்கின்னு போகுது, எந்த புரோட்டோகால்? ரெண்டு. மூணாவது, டிட்வா புயல், சென்னை முழுக்க வெள்ளம், மேட்டு மேலே ஏறி போய் நின்னுங்கன்னு துளி வெள்ளம் கூட சென்னையிலே இல்லை, அனைவரும் பாதுகாப்பாக இருக்கு, அது என்ன புரோட்டோகால்? மழை தண்ணி போற காவால கொசு வலைய மூடிட்டு வெள்ளம் போய்விட்டது, கொசு வராதுச்சு, அதை விட பரவாயில்ல. ஒரு இடத்துல போய் போடுறாங்க பவுட்ரு. ஒரு தம்பி வந்து உங்களை மாதிரி ஒரு தம்பிக்கு, என்னம்மா கொஞ்சம் கூட வாசனை வரலையே, இது என்னம்மா ப்ளீச்சிங் பவுடர்னா? நான் பான்ஸ் பவுடரா போட முடியும்? நீ எந்த பவுடருனா போட்டுக்கோ, காவாக்கு பான்ஸ் பவுடர் போடுறது என்ன புரோட்டோகால்? இந்த புரோட்டோகாலை இன்னும் கூட நான் இழுத்துனே போவேன். முதல்ல அந்த அம்மாவுக்கு புரோட்டோகாலே தெரியல. ஃபர்ஸ்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த இடத்துல நிற்கிறாங்க இல்லையா? நீங்க மேயர், ஓகே, பெருநகர் சென்னைத்தின் மேயர் தான், நீங்களே கவுன்சிலரால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த மரியாதை நீங்க ஓகே பண்ணிக்க. அடுத்து என்ன பண்ணா? இந்த அம்மா கிட்ட கூட மூணாவது ஆளை போய் தூக்கி கொடுக்குற, என்ன புரோட்டோகால்? அது புரோட்டோகால் 6 மாசத்துல மாறிடும், புரோட்டோகாலே மாறிடும். ஏன்னா மாமன்றம் எங்க கையில, மாமன்ற சட்டமன்றமே எங்க பக்கம், அவனுக்கு மாமன்றம் அதுவும் எங்க கையில் தான். இவங்களுக்கு என்ன புரோட்டோகால்னு நாங்க சொல்லி தருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசுக்கு கிடைத்த கூடுதல் வருமானம், இதை பத்தி ஊடகங்கள் அதிகமா பேசல, ஆனா நம்ம பேசலாமே. 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு அதிகமா கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அண்ணா பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல, அதாவது மதுபான விற்பனையில பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாக்ஸ் ஆஃப் மதுபானங்கள், அதாவது ஹாட் வெரைட்டிக்கு 90 ரூபாய், பீர் வெரைட்டிக்கு 40 ரூபாய், ஒயின் வெரைட்டிக்கு 20 ரூபாய், இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு அதுல இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து இது வரைக்கும் கட்சி நிதியா போய்கிட்டு இருந்துச்சு. திமுக ஆட்சியில இருக்கும் போதும் சரி, அதிமுக ஆட்சியில இருக்கும் போதும் சரி, அதாவது ரஃபா ஒரு மாசத்துக்கு 100 கோடி ரூபாய் கட்சி நிதியாவே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது தமிழக அரசு வருவாயா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டீங்கல்ல, தாய்மாமன் சீர் எப்படி பண்ண போறீங்க, சிலிண்டர் எப்படி வாங்கி கொடுக்க போறீங்க, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்படி கொடுக்க போறீங்க, இந்த மாதிரி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டு ஆல்ரெடி கஜானா காலியா இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, கேள்வி கேட்டீங்க. அப்போ விஜய் என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% போயிட்டு இருக்கு, அந்த டாக்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து மக்கள் வரி பணமே தேவையில்லை, எனக்கு தேவையான பணம் என்கிட்ட இருக்கு, அந்த டாக்ஸை ஒழுங்கா மக்களுக்கு, அதாவது ஸ்டாலின் சார் டாக்ஸை உருப்படியா மக்களுக்கு யூஸ் பண்ணாலே எல்லா நலத்திட்டங்களையும் பண்ண முடியும்னு விஜய் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு. அதை இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் அதிகபட்ச வருமானம் தமிழ்நாட்டு அரசுக்கு கிடைக்க போகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். மீடியா எதுவுமே இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றீங்க. அதாவது வேண்டாத பிரச்சனைகள் என்னன்னு இருக்கோ, எப்படி நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம், எப்படி மக்கள் மனசுல நிம்மதியை கெடுக்கலாம் அப்படிங்கிற வேலையை மட்டும் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா சைலண்டா எங்க ஆட்கள் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பயாவது மாற்றுக் கட்சியினர் எதுக்கு தோத்தோங்கிறத யோசிக்காம எப்படி இந்த விஜயை நம்ம தோற்கடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது தப்பு. விஜய் வந்து மாண்புமிகு முதலமைச்சரா மாறி ரொம்ப நாளாகுது. அவர் மக்கள் மனசுல ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டாரு. அடுத்தடுத்து என்ன நல்லது பண்ணணும்னு நோக்கி அவர் அதை பார்த்து போயிட்டே இருக்காரு. அதனால இதுக்கு அப்புறமாவது எதுக்கு தோத்தோன்னு யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு ஆதரவா நில்லுங்க. இப்பயும் இடையூறு பண்ணீங்க அப்படின்னா நீங்க டெபாசிட் இல்லாம அடுத்து எதிர்கட்சிங்கிற ஒன்னே இல்லாம போயிடும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. இன்னமும் அருமையான ஆட்சி தொடரும். அண்ணாவுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பெருமையா வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ. தமிழ்நாட்டின் தளபதி முதல்வர் விஜய் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய சல்யூட். நம் தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக தமிழகத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கட்டாயம் நம் தளபதி அவர்கள் ஆல்ரெடி கொடுத்த வாக்குறுதி போல தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம தளபதி அவர்கள் சொன்னதை போல் 100% இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 100% பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இனி எல்லா பெண்களும் தைரியமாக இருங்க. நடக்கிறது நம்ம தளபதியோட ஆட்சி, நம்ம அண்ணனோட ஆட்சி. பெண்கள் இனி நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கணும். மறுபடியும் தளபதி என்னுடைய அண்ணன் உதயநிதி அண்ணா நேத்து என்ன பேசுறாருன்னா, கூட்டணி கட்சிக்காரவங்கள ஆதரவு கொடுக்கும்னு சொல்லிதான் போனாங்க, இன்னைக்கு போய் அமைச்சரவை பதவியில உட்காந்துட்டாங்க,
ஆசை யார விட்டதுன்னு கேக்குறாங்க. நம்முடைய கூட்டணியில ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோன்னு ஆசை யார விட்டுச்சு. இப்ப அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மக்களுக்கு டிஎம்கேவே ஆசையே இல்ல. மக்களுக்கு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு மட்டும் ஆசை வந்துருச்சு. நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்திலையும் பங்கு, அமைச்சரவையிலும் பங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் சொல்ல வாக்க காப்பாத்திட்டாரு. அமைச்சரவையில அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காரு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்திருக்காங்க. இதே பங்கு கொடுக்கலனா கூட்டணி கட்சியை யூஸ் பண்ணிட்டாரு, பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆசை இல்லாமையா நீங்க இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவியில இருந்தீங்க? திமுக எத்தனை மூத்த தலைவர்கள் வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க யாராவது துணை முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவங்க இல்லையா? நீங்க உங்க அப்பா முதலமைச்சர், நீங்க உதயநிதி அண்ணா துணை முதலமைச்சரா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஏன் கீழே அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் அமைச்சரான ஆசை இருக்காதா? அவங்கள திமுக காரவங்க கூட்டணி கட்சிகளை யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரிதான் யூஸ் பண்ணிக்குவீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி வச்சுக்குவீங்க, ஜெயிச்சனை தூக்கி போட்டுருவீங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலயும் பங்கு கிடையாது. நம்ம ஸ்டாலின் சாரை பார்த்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே பங்கு கொடுங்க, வாய்ப்பு இல்லை அப்படிலாம் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், எல்லாத்தையும் நான் சரிசமமா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு எடுத்துக்காட்டாவே எல்லாரையும் கூட்டணி கட்சியில நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளையுமே அமைச்சர் பதவியில உட்கார வச்சாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஏகப்பட்ட ஊழல் செஞ்சு வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பிடிச்சிருக்காங்கல்ல, இனிமேல் தானே ஒவ்வொரு நியூஸா வெளியே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸா வெளியே வரதான் யார் யார் எத்தனை கோடிகளை சுரண்டுனாங்க, எத்தனை கோடிகளை பதுக்கி வச்சிருக்காங்க, எத்தனை கோடிகளை தின்னாங்கன்னு தெரியும். செந்தில் பாலாஜி மேல கேஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன உடனே 18 ஹார்ட் டிஸ்க் காணா போச்சு. அதுல ஒரு சோலார் லைட்டோட ரேட்டு வெறும் 8000 10,000. ஆனா 48,000 போட்டு கணக்கு காட்டி வச்சிருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா. எந்த அளவுக்கு அப்ப மோசடி பண்ணிருக்கான்னு பாருங்க மக்களே. இந்த மாதிரி இன்னும் அவங்க திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல் லஞ்சம் நடந்துச்சுன்னு வெளியே வந்துரும் சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராக்க மாத்துறாங்களாம். அதனால கூட்டணி கட்சிகளை வம்பிழுக்கிறாங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணாவை வம்பிழுக்கிறாங்க. என்னென்ன விமர்சனம் நீங்களா விமர்சனம் பண்றீங்கன்னா எங்க ஆட்சி சிறப்பா செயல்படுதுன்னு அர்த்தம். ஏன் எங்க ஆட்சி 3 மாசத்துல கவிழ்ந்துருமா? ஊழல் மட்டுமே லஞ்சம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த உங்க ஆட்சி 5 வருஷம் 10 வருஷம் 75 வருஷம் இருந்துச்சு. மக்களுக்காக நேர்மைக்காக மட்டுமே செயல்படுற எங்க ஆட்சி 3 மாசத்துல கவிழ்ந்துருமா? பார்க்கத்தானே போறோம். உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். உண்மைக்கான ஆட்சி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும். கண்டிப்பா அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இவங்களுக்கு பதவியில ஆசை இல்லை. அதனால ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு உதயநிதி அண்ணா, எங்க அப்பா மாதிரி நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன். அப்ப எப்படி துணை முதலமைச்சர் பதவிக்கு உட்கார்ந்து இருந்தீங்க? அன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதான், நான் ஏற்கனவே நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அதை மட்டும் கொடுத்தனே வேமா போய் உட்காந்துக்கிட்டீங்க. அந்த மாதிரிதானே எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் யாரா இருக்காங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வன்னியரசு அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. விசிகா கட்சியில இருந்து அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருன்னு உங்களால தாங்க முடியல. அவ்வளவு ஒரு ஆத்திரம். என்னடா இன்னைக்கு இப்படி நம்ம கூட்டணிக்காக வச்சிருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர் ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதனால இப்படி பொங்கி எழுந்து 75 வருஷ கட்சி, சீனியர் கட்சியா இருந்தீங்க. எத்தனை மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க? முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பத்துக்கான சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. உங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா மக்கள் பணத்தை வச்சு சுரண்டி பல கோடிகளை லட்ச கோடிகளை தமிழக அரசு கடன் வச்சுட்டு சுரண்டிட்டு போயிட்டீங்க. 4000 கோடி கணக்கு கொடுத்தது மாநில அரசுல இருந்து வந்த காசு கணக்கு தெரியல. மக்கள் வரி பணத்துல வந்த காசுக்கும் கணக்கு இல்ல. இப்படி மேயர் அவர்கள்லாம் யாருமே இது வரைக்கும் அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு தமிழக அரசுக்கு ஒப்படைக்கல. இப்படி எதுவுமே சரியில்லாத ஆட்சியெல்லாம் நல்ல ஆட்சி. மக்களுக்காக உடனே மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை உடனே ஆக்சிடென்ட் எடுத்து மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஆட்சி தவறான ஆட்சி. 3 மாசம் கூட நீடிக்காது. பார்க்கத்தான் போறோம். ஸ்டாலின் அவர்களே அந்த உதயநிதி அவர்களே, எதிர்கட்சிக்காரங்கள் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருங்க. எங்க தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அதையெல்லாம் சரி பண்ணி கண்டிப்பா நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பார். எங்குள்ள சாமி எங்க இருந்தீங்க ராசா? இது வரைக்கும் நீங்க செய்யற ஒவ்வொன்றுத்துக்கும் இனிமே அதுக்கு நிகராக யாரா பிறப்பாங்களான்னு தெரியாது. எங்களோட சாமி யார் தெரியுமா? எங்க விஜய் சார் தான் சிஎம், தமிழ்நாடு முதல்வர் அவர்களே.
உங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். வணக்கம் தமிழக முதல்வர் திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் 5 மணிக்கு சிங்கப்பெண் படை திட்டத்தை வந்து இனாக்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அதேமாதிரி நீங்கள் செய்துட்டு வர ஒவ்வொரு திட்டங்களுக்கும் உங்களுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டதில் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களை நாங்கள் முதலமைச்சராக கொண்டிருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அப்புறம் பஸ் இல்லாதவருக்கு பஸ் உடனடி எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறீங்க. ஸோ சூப்பர் அண்ணா. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்குமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் செயலை செஞ்சிட்ருக்குறீங்க. ரொம்ப நன்றி. உங்களை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு தூட்டுட்டோன்னா நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் போடுறதுக்கு வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோக்கெல்லாம் 100க்கு ஒரு 5 பேர் தான் தப்பான பேச்சு பேசுகிறாங்க. அப்போ அந்த 95% உங்கள் சப்போர்ட் தான். ஸோ எப்போவுமே நீங்கள் தான் எங்களுக்கு தமிழக முதல்வர். நாங்கள் உங்களை முதல்வராக கொண்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ அண்ணா. பிக் சல்யூட். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களோட டீமுக்கும் பிக் சல்யூட் அண்ணா. நான் தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு இப்போ நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் தலைவருக்கு சல்யூட். அப்புறம் எரியிற கொல்லி பிடுங்கினாலே கொதிக்கிறது அடங்கிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ போதை கலாச்சாரம் ஒடுக்கப்பட்டாலே பாலியல் சட்ட ஒழுங்கு சரியாக வந்துடும். ஸோ எரியறதை பிடிக்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடும். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் சல்யூட் அண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க தமிழகம். வாழ்க தமிழக மக்கள். வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம கையால நம்ம கண்ணை நோண்ட வைக்க சில பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க கையால அவங்க கண்ணை நோண்ட வைக்க போறோம். ரெடியா? என்னன்னு கேக்குறீங்க, சொல்றேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு வாரமாவே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. விஜய் சார் மேல தப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சு? விஜய் சார் மொத்த அமைச்சரையும் பதவியில உட்கார வச்ச உடனே பிரச்சனை ஆரம்பம். முக்கியமா குளத்தூர்ல கரண்ட் இல்லாம போச்சு, தண்ணி இல்லாம போச்சு, மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளானாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த தொகுதியில முன்னாடி யார் எம்எல்ஏ இருந்தாங்க, யாரு அங்க தோத்து போனா உங்களுக்கே தெரியும். விஜய் சார் பதவியில உட்காந்து 12 நாள் ஆகுது. விஜய் சாரால உடனே ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு யோசனை பண்ணி பொறுமையா தான் அது சரி பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஆனா அங்க இருந்த எம்எல்ஏக்கு மொத்த பேரும் கைக்குள்ள இருப்பாங்க. நீ கரண்ட் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணி தான் ஆவாங்க, தண்ணி ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணி தான் ஆவாங்க. கரெக்டா? இந்த தப்பெல்லாம் தூக்கி விஜய் மேல போடுனா போட தான் செய்வாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு. சின்ன குழந்தையெல்லாம் ரேப் பண்ணி கொள்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, 6 மாசத்துக்குள்ள விஜய் சார் மேல தப்ப உருவாக்கணும். அப்பதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாட முடியும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான தப்ப நம்ம விஜய் சார் மேல போடுறோமோ அவ்வளவும் விஜய் சாருக்கு பதவி கேன்சல் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் விஜய் சார் ஜெயிக்க வச்சாங்க. கரெக்டா? முக்கியமா குழந்தைங்க. அவங்க பிளான் என்னன்னா, எந்த குழந்தைய வச்சு நீ ஜெயிச்சியோ, எந்த மக்களை வச்சு நீ ஜெயிச்சியோ அந்த மக்கள்கிட்டயே உனக்கு கெட்ட பேரை வாங்க வச்சு அங்கேயே உனக்கு தோக்கடிச்சு காட்டுறது தான் அவங்க பிளான். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு வீட்டை கட்டணும்னாவே ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போனா உடனே டிகிரி வாங்க முடியாது. 50 வருஷமா 2 கட்சிக்காரங்க நாட்டையே கெடுத்து வச்சிருக்காங்க. விஜய் சார் 12 நாள் தான் ஆகுது பதவியில உட்காந்து. அவர் இன்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கவே 1 மாசம் 2 மாசம் ஆயிரும். கண்டுபிடிச்ச பிறகுதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். கரெக்ட் தானே? நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்மளை வச்சு சில பேர் ஏமாத்த பாக்குறாங்க, நம்ம மூலியமா அவங்க ஜெயிக்க பாக்குறாங்க. அதை நம்ம விடக்கூடாது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் எங்க அண்ணனை நாங்க கைவிட மாட்டோம். அப்படி மட்டும் 100% உறுதியா இருங்களேன். எவனும் இங்க ஒன்னும் புடுங்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2.5 வயசு குழந்தைய டிஎம்கே கார ரேப் பண்ணி கொண்டான். அப்ப ஏன் முக ஸ்டாலின் சாரும் உதயநிதி சாரும் எடப்பாடியும் இப்ப சில பேர் பேசுறாங்க ஏன் அப்ப பேசல? ஏன்னா புதுசா ஒருத்த வந்து உட்கார்ந்தது அவங்களால ஏத்துக்க முடியல. எப்படின்னா கேன்சல் பண்ணணும், அவர் வீட்டுக்கு அமுச்சு விடணும், இவங்க சிஎம்மா உட்காரணும். மக்கள் பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியம் இல்ல, பதவி தான் முக்கியம். 2வது பாத்தீங்கன்னா விஜய் சார் எல்லா பிரச்சனையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு பிரச்சனையும் வெளியே வந்தா அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போகணும். இருக்கிற பணம் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். அதுக்காக நம்மளை வச்சு அவங்க சதி பண்றாங்க. நீங்க யாரும் ஏமாந்துடுறீங்க. நம்ம குழந்தைக்கு நம்ம சேஃப்டியா வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி இந்த ஆட்சிங்க எல்லாருமே ரவுடி ஆட்சிங்க. கரெக்ட் தானே? நம்ம விஜய் அண்ணா நிச்சயம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு. நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க. நம்ம உதயநிதி அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எங்க கட்சி 75 வருஷ கட்சி. திமுகவுக்கு வயசு 75. பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. 75 வருஷ கட்சியவே 2 வருஷ கட்சி மண்ணக்கவ வச்சிருச்சு. ஆட்சிக்கு வர முடியுமா? நாங்க 75 வருஷ கட்சி. நாங்க வெற்றியும் பார்த்திருக்கோம், தோல்வியும் பார்த்திருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி கதறாங்க.
நாங்க யாருங்க உங்ககிட்ட கேட்டது? நீங்க 75 வருஷ கட்சியா இருங்க, நீங்க வெற்றியும் பாருங்க தோல்வியும் பாருங்க. ஆனா ஒருத்தர் ஆட்சியிலே அமர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்குதான் நாங்க பதில் சொல்றோம். ஆட்சியிலே அமர முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் ஆட்சியில உட்கார்ந்துட்டாருங்க. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா? மாறிடுச்சு இல்ல. நம்ம முதல்வர் விஜய் அண்ணா சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துட்டார்ல, அவர் ஒரு நாள் முதல்வரோ இனிமேல் நிரந்தர முதல்வரோ செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்துல செஞ்சு சாதனை படைச்சு உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு மேல் நீங்க என்ன கதறினாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு வந்து 2 கட்சியில ஒண்ணு திமுக அதிமுக தான் அரசாங்கம் ஆளணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தப்ப புதுசா மக்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் விஜயண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு. அன்னைக்கெல்லாம் மக்கள் மேடை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்ய வர்றாங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு விஜயண்ணா ஜெயிச்சிட்டார் வெற்றி கண்டுட்டார்ன்ற வைத்தறிச்சல்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு நல்லதை பத்தி இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. மக்களுக்கு இது வரைக்கும் என்ன கஷ்டத்துல இருக்காங்க, எந்த ஒரு இதுக்குமே நிவாரண நிதியோ கொரோனால அவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரண நிதி எதுவுமே கொடுக்காதவங்களாம் இன்னைக்கு மாற்றத்துக்காக நாங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம், வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்களா. எப்படிதான் ஒரு மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க? விஜயண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிருந்தா உண்மையிலே மக்களுக்கு நல்ல விஷயத்தா வர்றீங்க, மாற்றத்துக்காக தான் வர்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு அந்த மாற்றத்தை எங்க விஜயண்ணா மூலியமா எல்லாரும் தேர்ந்து எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க எந்த மாற்றத்தை கொண்டு வர்றீங்க? ஏன் எங்க விஜயண்ணா வந்து எதிர்மறையா எதிர்க்கிறீங்களா? ஏன் நேர்மறையாவே எதிர்த்துட்டு போலாமே? அவர்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எங்க தமிழக முதலமைச்சர் விஜயண்ணா ஆட்சியில உட்கார்ந்தது இவ்வளவு பேத்துக்கு பொறாமையா இருக்குடா. அடாங்க பாக்குறப்ப நமக்கே கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஒரு வைத்தறிச்சல், எவ்வளவு ஒரு மாற்றம். அதாவது வந்து எங்க விஜயண்ணா வந்து முதலமைச்சர் ஆனது மக்களுக்கு மாற்றமோ இல்லையோ, விஜயண்ணாவோட எதிரிகளுக்கு தாங்க முடியாத ஒரு மாற்றமா இருக்கு. ரொம்ப கொந்தளிக்கிறாங்க, புதுசு புதுசா மேடைன்றாங்க அதுன்றாங்க. பாப்போம் எந்த மேடை எதை வந்து எங்க விஜயண்ணா ஒண்ணும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. நிரந்தர முதலமைச்சர் இனிமேல் எங்க விஜயண்ணா தான். அது எந்த கொம்பனாலும் மாத்தவே முடியாது. 56 வருஷமா பஸ் வசதி இல்லாத ஊருக்கு இன்னைக்கு பஸ் வசதி கொடுத்து வச்சிருக்காரு. 40 வருஷமா ரோடே இல்லாத ஊருக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஜயண்ணா மக்களுக்கு என்னென்ன தேவைகள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னே பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வேணா தவறான விஷயங்களை நியூஸ்ல எவ்வளவு வேணாலும் பரப்பலாம், ஆனா உண்மையான விஷயங்கள் என்னைக்கா இருந்தாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் உண்மை ஒரு நாள் வெளிப்படும் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க தவறான விஷயங்களை எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணாலும் உண்மை ஒரு நாள் தலை தூக்கும். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு நம்ம சொல்லுவோம். நாங்க தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு இனிமேல் நாங்க சொல்லுவோம்.